நம்ம அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ பாதுகாப்பு கவசங்கள பற்றி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இப்போ ஒரு ராணுவ வீரர் போர்க்களத்திற்கு போகும்போது ஒரு புல்லட் ப்ரூஃப் கவசத்தை அணிந்து செல்வார். ஆமா. அது வெளியிலிருந்து வர்ற பௌதீக தாக்குதல தடுத்து நிறுத்தி அவரை காப்பாத்துது. அது நமக்கு ரொம்ப எளிதாவே புரியுது. கண்டிப்பா. ஆனா கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. மனிதர்களாகிய நமக்கு தினமும் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ குண்டுகள் பாய்ந்து வருது. ஹம், அவமானம், எதிர்பாராத இழப்பு, இல்லனா சுற்றியுள்ளவர்களின் கோவம்னு நிறைய சொல்லலாம். அதேதான். இந்த வெளிச்சூழல் நிலைகள் எதுவுமே நம் மனதை பாதிக்காத வண்ணம் நம் மனதிற்கே ஒரு புல்லட் ப்ரூஃப் கவசம் அணிவித்தால் எப்படி இருக்கும்? ஓ, அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சிந்தனை. இன்னைக்கு உங்களுக்கான இது ஆழமான உரையாடல்ல நாம இதத்தான் ரொம்ப விரிவா பார்க்க போறோம். ஏ லாங் எழுதிய எபிக்டிட்டஸ் அ ஸ்டோயிக் அண்ட் சொக்ராட்டிக் கைட் டு லைஃப் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த புத்தகத்தின் குறிப்புகளை அடிப்படையாக கொண்டுதான் நமது பயணம் நகரப்போகுது. அதாவது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு அடிமை எப்படி உலகமே வியக்கும் ஒரு தத்துவ ஞானியாக மாறினார் அப்படிங்கறத நாம அலச போறோம். அந்த புல்லட் ப்ரூஃப் மனநிலையை அவர் எப்படி அடைந்தார் அப்படிங்கிறது தான் இன்றைய நமது முக்கிய நோக்கம். வெறும் வரலாற்றை பேசுவது மட்டும் நம்ம வேலையல்ல. ஆமா, அந்த பண்டைய தத்துவம் இன்னைக்கு காலையில நீங்க எதிர்கொண்ட டிராபிக் நெரிசலுக்கும் உங்க அலுவலக பிரச்சனைக்கும் எப்படி பொருந்துது அப்படிங்கறத பாக்குறது தான் இந்த உரையாடலின் சிறப்பம்சமே. உண்மைதான். நீங்க பல சுய முன்னேற்ற புத்தகங்களை படித்திருக்கலாம். ஆனா இந்த எபிக்டஸ் என்பவரின் பின்னணி ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. இப்ப பொதுவாக ஒரு தத்துவ ஞானி அப்படின்னா ஒரு பெரிய மாளிகையில சொகுசாக அமர்ந்து கொண்டு வாழ்க்கைய பற்றி சிந்திப்பவர்னு தான் நமக்கு தோணும். ஆமா. ஆனா எபிக்டஸ் ரோமானிய பேரரசர் நீரோ மன்னனின் அரசவையில ஒரு முக்கிய அதிகாரியிடம் சாதாரண அடிமையாக இருந்தவர். ஓ, அது மட்டும் இல்லாம அவர் ஒரு கால் ஊனமுற்ற முதியவர் வேற இல்லையா? எந்த ஒரு அதிகார பலமும் இல்லாதவர். கண்டிப்பா. அந்த பின்னணி தான் அவருடைய தத்துவத்திற்கு அத்தனை வலிமையை தருது. அவர் ஒரு அடிமையாக இருந்த காலகட்டத்துல உடல் ரீதியான சுதந்திரம் அவரிடம் இல்ல. ஆனா அந்த அடிமை தழையை உடைத்துக்கொண்டு அவர் விடுதலை பெற்று நிக்கோபோலிஸ் அப்படிங்கிற நகரத்துல தனது சொல்ல தத்துவ பள்ளியை தொடங்கினார். இங்க கவனிக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் எதையுமே தன் கையால் எழுதி வைக்கல. ஆமா, சாக்ரட்டீஸை போலவே வாய்மொழியாகவே போதித்திருக்காரு. அரியன் அப்படிங்கிற அவருடைய மாணவர் தான் எபிக்டஸின் போதனைகளை உரையாடல்கள், அதாவது டிஸ்கோர்சஸ் என்ற பெயரில் பதிவு செய்தார். அந்த புத்தகம்தான் இன்று நம் கைகளில் இருக்கு. இப்போ ஏ லாங் என்ன குறிப்பிடுறாருன்னா, அவருடைய அந்த தத்துவத்தின் மையக் கருத்தே சுதந்திரம் அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரீடம். ஆனா ஒரு அடிமை தலையிலிருந்து வந்தவர் சுதந்திரம் என்று பேசும்போது அது ஒரு அரசியல் புரட்சியாகவோ இல்ல ஒரு சமூக போராட்டமாகவோ தான் இருக்கும்னு நம்ம இயல்பா நினைப்போம். ஆனா அவர் முன்வைப்பது அரசியல் சுதந்திரத்தை அல்லவே. இல்லவே இல்ல. அவர் பேசுவது முழுமையான உளவியல் சுதந்திரத்தை பற்றி. அதாவது மனதின் சுதந்திரம். ஓ, மனதின் சுதந்திரம். ஆனா நீங்க உலகத்தையே ஆளும் சக்கரவர்த்தியாக கூட இருக்கலாம். ஆனா உங்களுக்குள் எழும் ஒரு சின்னஞ்சிறிய ஆசையோ அல்லது கோபமோ உங்களை ஆட்டிப்படைத்தால் எபிக்டஸின் பார்வையில் நீங்க ஒரு அடிமைதான். அப்போ சுதந்திரம்னா என்ன? நமது கட்டுப்பாட்டில் உள்ளவை எவை, நமது கட்டுப்பாட்டில் இல்லாதவை எவை என்று மிக தெளிவாக பிரித்து பார்ப்பதுதான் இந்த சுதந்திரத்தின் ஆணிவேர். மத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, நாட்டின் பொருளாதாரம் எப்படி இருக்கு, நாளைய வானிலை என்ன, இதெல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாதவை. சரியா சொன்னீங்க. ஆனா அந்த சூழ்நிலைகளுக்கு நாம எப்படி எதிர்வினையாற்றுகிறோம் அப்படிங்கிற நமது தேர்வுகள் மட்டுமே நமது கட்டுப்பாட்டில் உள்ளவை. எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. நம் கட்டுப்பாட்டில் எதையும் நாம முழுமையாக வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இது பார்ப்பதற்கு ஒரு விதமான ஃபேட்டலிசம் மாதிரி தெரியல. அதாவது எல்லாமே விதிப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறீங்களா? ஆமா, நடப்பதெல்லாம் விதிப்படிதான் நடக்கும், நம்மால் வெளி உலகை மாற்ற முடியாது, அதனால சும்மா மூளையில முடங்கி உட்கார்ந்துருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தெரிகிறது. இது எந்த வகையில ஒரு மனிதனுக்கு உந்துதலை தரும்? இல்ல, இது முழுனி போவதல்ல. இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய விழிப்புணர்வு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு முக்கியமான நேர்காணலுக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். வழியில எதிர்பாராத விதமா பெரிய போக்குவரத்து நெரிசல், ஒரு டிராபிக் ஜாம் வந்துடுது. அந்த நெரிசலை மாற்றுவது உங்க கட்டுப்பாட்டுல இல்ல. ஆமா, அது நம்ம கையில இல்ல. அதை நினைத்து காரின் ஸ்டியரிங்கை அடித்துக்கொண்டு ஆத்திரப்படுவதால் அந்த நெரிசல் விலகிவிடப் போவதில்லை. அது கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயம். ஆனா அந்த நேரத்துல நீங்க ஆத்திரப்பட போகிறீர்களா, இல்ல ஒரு நல்ல இசையை கேட்டுக்கொண்டு அந்த நேரத்தை அமைதியாக கடக்கப் போகிறீர்களா அப்படிங்கிறது உங்கள் தேர்வு.
ஓ, அந்த தேர்வுல தான் என் முழு சுதந்திரமும் இருக்கு. கரெக்ட். நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை எண்ணி வீணாக சக்தியை விரயமாக்காமல் நம் கையில் உள்ள விஷயங்களில் நமது முழு ஆற்றலையும் செலுத்துவதுதான் இதன் நோக்கமே தவிர ஒதுங்கி இருப்பதல்ல. அந்த டிராஃபிக் உதாரணம் அதை மிக தெளிவாக புரிய வைக்குது. நெரிசலை என்னால் மாற்ற முடியாது, ஆனா என்னுடைய மனநிலையை என்னால் தேர்ந்தெடுக்க முடியும். அதேதான். சரி, இந்த ஆழமான விஷயத்த அவர் எப்படி தன் மாணவர்களுக்கு புரிய வச்சார்? வகுப்பறையில் நின்னுட்டு அப்படியே தத்துவங்களை மலமளவென்று மனப்பாடமா ஒப்புவித்தாரா? கிடையாது. அவர் வெறும் கோட்பாடுகளை போதிக்கும் ஆசிரியராக இருக்கல. சாக்ரட்டீஸின் எலெஞ்சஸ் முறையை அவர் பயன்படுத்தினார். எலெஞ்சஸ் முறைனா? அதாவது மாணவர்களிடம் தொடர்ந்து கேள்விகள் கேட்டு அவர்கள் பதிலில் உள்ள முரண்பாடுகளை அவர்களையே உணரச் செய்யும் ஒரு ஆழமான உரையாடல் முறை அது. இத கொஞ்சம் நடைமுறையில விளக்குங்களேன். ஒரு மாணவன் எப்படிப்பட்ட கேள்விகளை எதிர்கொண்டிருப்பா? இப்ப கற்பனை செஞ்சுப்போம். ஒரு மாணவன் ஐயா, என்னுடைய செல்வம் முழுவதையும் யாரோ திருடி விட்டார்கள், என் வாழ்க்கையே அழிந்து விட்டது என கதறுகிறான் வெச்சுப்போம். சரி. எபிக்டெட்டஸ் அவனிடம் உன் செல்வம் திருடு போனதா இல்ல உன் வாழ்க்கை அழிந்ததா அப்படின்னு கேட்பார். அப்ப மாணவன் ரெண்டும் ஒண்ணுதான்னு சொல்லுவான் இல்லையா? ஆமா. அதுக்கு எபிக்டெட்டஸ், செல்வம் என்பது உன் கட்டுப்பாட்டில் உள்ளதா அல்லது எந்த நேரத்திலும் உன்னை விட்டு போகக்கூடிய ஒன்றா? அது போகக்கூடிய ஒன்றுதான் அப்படின்னு மாணவன் சொல்லுவான். சரியா சொன்னீங்க. அப்படியானால் உன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை நீ இழந்து விட்டாய். ஆனா அந்த இழப்பை எதிர்கொள்ளும் உன் மனதைரியம் திருடு போய்விட்டதா என்று கேட்பார். வாவ். இப்படி படிப்படியாக கேள்விகளை கேட்டு அந்த மாணவன் தன் பிரச்சனை வெளியிலிருந்து வரல, தன் மனதின் தவறான பார்வையிலிருந்து தான் வருது அப்படிங்கறத அவனையே உணரச் செய்வார். இதுதான் அந்த நாணயத்தை சோதிக்கும் நபருடன், அதாவது அந்த காயின் அசையருடன் ஏஎல் லாங் ஒப்பிடுகிறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, மிக துல்லியமான ஒப்பீடு. ஒரு நாணயத்தை சோதிப்பவர் அந்த நாணயத்தின் ஓசையை வச்சு, அதன் எடைய வச்சு, அது நல்ல நாணயமா இல்ல போலியா என்று நுட்பமாக சோதிப்பார். அதுபோலவே நாமும் நமக்கு வரும் எண்ணங்களை சோதிக்க வேண்டும் அப்படிங்கிறீங்க. கண்டிப்பா. மனிதர்களாகிய நாமும் நமது ஒவ்வொரு எண்ணத்தையும் வெளியிலிருந்து வரும் ஒவ்வொரு தூண்டுதலையும் ஒரு நாணயத்தைப் போல சோதிக்க வேண்டும். இத எபிக்டேட்டஸ் டெஸ்டிங் இம்ப்ரெஷன்ஸ், அதாவது மனப்பதிவுகளை சோதித்தல் என்கிறார். ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ உங்க அலுவலகத்துல உங்க மேலதிகாரி உங்களை பார்த்து சிரிக்காம கடந்து செல்கிறார் என்று வெச்சுப்போம். உடனே உங்க மனசுல அவர் என்ன வேலையை விட்டு தூக்கப் போகிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆமா, இயல்பா வரக்கூடிய பயம் அது. அது ஒரு நாணயம். அந்த நாணயத்தை அப்படியே நம்பிடக்கூடாது, அதை சோதிக்கணும். அவர் சிரிக்கவில்லை என்பது உண்மை, ஆனா அவருக்கு இன்று ஏதோ உடல்நலக்குறைவு இருக்கலாம் அல்லவா? என் வேலையை விட்டு தூக்கப் போகிறார் என்பது என் மனதின் கற்பனை அப்படின்னு அந்த போலி நாணயத்தை நம்ம நிராகரிக்க பழகணும். அருமை. அந்த போலி நாணயங்களை நிராகரிக்கும் சக்தி தான் நமக்குள் இருக்கும் அந்த அசையர், அதாவது அந்த நீதிபதி. அந்த சக்திக்கு எபிக்டேட்டஸ் ஒரு குறிப்பிட்ட பெயர் வைக்கிறார் இல்லையா? ப்ரோஹாரிசிஸ் என்றதை லாங் குறிப்பிடுகிறார். ஆமா, அதை தமிழில் சுயச்சித்தம் அல்லது நமது முடிவெடுக்கும் திறன், அதாவது வாலிஷன் அப்படின்னு சொல்லலாம். எபிக்டேட்டஸின் ஒட்டுமொத்த தத்துவத்தின் ஆணிவேரே இந்த ப்ரோஹாரிசிஸ் தான். ஓ, இதுதான் மைய கருத்தா? கண்டிப்பா. இந்த சுயச்சித்தம் மட்டுமே உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு சொந்தமானது. ஒரு அதிகார வர்க்கம் உங்க உடலை சிறையில் அடைக்கலாம், உங்களை நோயால் வீழ்த்தலாம், இல்ல உங்க பதவியை பறிக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலைக்கு நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படிங்கிற உங்க சுயசித்தத்தை இந்த உலகத்துல உள்ள எந்த படையாலும் பறிக்கவே முடியாது. இது கேட்கும்போதே மிகப்பெரிய மனபலத்தை தருது. என்ன யாரு உள்ள உடைக்க முடியாது அப்படிங்கிறீங்க. அதற்காக எபிக்டேட்டஸ் சொல்லும் அந்த வலிமையான மேற்கோளை பாருங்க. நான் இறக்க வேண்டும் என்பது விதி, ஆனா நான் அழுது கொண்டே இறக்க வேண்டுமா என்ன? வாவ். நான் இந்த நாட்டை விட்டு துரத்தப்படலாம், ஆனா நான் சிரித்துக்கொண்டே செல்வதை யார் தடுக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்கிறார். நாட்டை விட்டு போவது அவர் கையில் இல்ல. ஆமா, நாடு கடத்தப்படுவது அவர் கையில் இல்ல, ஆனா அங்கே எப்படி செல்வது என்பது அவரது சுய சித்தம். இன்னைக்கு உங்க வேலை போகலாம், ஆனா வெளியேறும்போது உடைந்து போய் அழ வேண்டுமா இல்ல அடுத்த வாய்ப்பை தேடி தைரியமாக நடக்க வேண்டுமா என்பது உங்க கைகளில்தான் இருக்கு. நான் சிரித்துக்கொண்டே செல்வதை யார் தடுக்க முடியும்? இதுதான் உண்மையான புல்லட் ப்ரூஃப் மனநிலை. ஆனா இந்த இடத்துல எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. கேளுங்க. இந்த தத்துவத்தின்படி பார்த்தால் என் சித்தம் மட்டுமே எனக்கு முக்கியம், என் மன நிம்மதி மட்டுமே எனக்கு முக்கியம் என்றாகிறது. அப்படியானால் என் கட்டுப்பாட்டில் இல்லாத எந்த ஒன்றையும் நான் கண்டுகொள்ள மாட்டேன் அப்படின்னு மத்தவங்கள பத்தி கவலைப்படாம முற்றிலும் சுயநலமாக இருப்பதைத்தானே இது குறிக்கிறது?
நிறைய பேர் இதை இப்படித்தான் நினைப்பாங்க. என் குடும்பம், என் சமூகம், என் நாடு இவற்றின் மீது எனக்கு எந்த பொறுப்பும் இல்லையா? ஒரு தத்துவஞானி தன்னை மட்டும் காப்பாற்றிக் கொள்வது ஒரு முரண்பாடாக இல்லையா? இது மிகவும் நியாயமான கேள்வி. பலரும் ஸ்டோயிக் தத்துவத்தை ஒரு விதமான உணர்ச்சியற்ற சுயநலம் அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா எபிக்டெட்டஸ் எவரையும் ஒரு காட்டுல தனித்து வாழச் சொல்லல. ஓ, அப்போ சமூக பொறுப்பு பற்றி என்ன சொல்றாரு? இந்த முரண்பாட்டை தீர்க்கத்தான் அவர் மனித வாழ்க்கைய 3 கல்வி நிலைகளாக, அதாவது 3 fields of study அப்படின்னு பிரிக்கிறாரு. அது என்ன 3 நிலைகள்? இந்த சுயநல குற்றச்சாட்டை அது எப்படி உடைக்கிறது? முதல் நிலை ஆசைகள் மற்றும் தவிர்ப்புகள், desires and aversions. இதுதான் நாம இதுவரை பேசியது. அதாவது நம் கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றின் மீதான ஆசையை குறைத்து நம் மனதை முதல்ல சலனம் இல்லாமல் அமைதியாக வச்சுக்க பழகுவது. இது அடித்தளம் மட்டும்தான். சரி, அப்போ இரண்டாவது நிலை? இரண்டாவது நிலைதான் மிக முக்கியமானது. சமூக பாத்திரங்கள். மனிதன் என்பவன் சமூகத்தோடு இயங்கும் ஒரு உயிரி. அவன் ஒரு மகனாக, தந்தையாக, சகோதரனாக, குடிமகனாக தன் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். இந்த உலகத்துல அவனுக்கு பல பொறுப்புகள் இருக்கு. மூன்றாவது நிலை தர்க்கம், லாஜிக். இந்த 2 நிலைகளையும் சரியாக புரிந்து கொண்டு உணர்ச்சிகளில் சிக்காமல் சரியான முடிவுகளை எடுப்பது. எனக்கு இந்த இரண்டாவது நிலையை பற்றி கொஞ்சம் ஆழமாக புரியணும். எனக்கு என் மன அமைதியும் வேண்டும், அதே சமயம் என் சமூக பொறுப்புகளையும் நான் பார்க்க வேண்டும். இது எப்படி சாத்தியம்? ஒரு விஷயத்தின் மீது பற்று இல்லாமல் எப்படி அதன் மீது அக்கறை காட்ட முடியும்? இத புரிஞ்சுக்க அவர் முன்வைக்கும் இன்டெகிரிட்டி, அதாவது அறநெறி சார்ந்த முழுமை அப்படிங்கிற கருத்தை பார்க்கணும். நாம எந்த உணர்ச்சியும் இல்லாத ஒரு கல்ல போல இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் மிக தெளிவாக சொல்றாரு. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ உங்க குடும்பத்துல ஒரு சொத்து பிரச்சனை வருதுன்னு வைங்க. உங்க சகோதரர் பேராசையோட அந்த சொத்தை முழுமையாக அபகரிக்க நினைக்கிறாரு. சரி, நீங்க அவருடன் சண்டையிட்டு உங்க மன அமைதியை இழக்கலாம், அல்லது ஒரு நல்ல சகோதரனாக உங்க சமூக பாத்திரத்தை நிலைநிறுத்த அந்த சொத்தை அவருக்கே விட்டு கொடுக்கலாம். ஓ, இங்க நான் பணத்தை இழக்கிறேன். நீங்க பணத்தை இழக்கிறீங்க. ஆனா உங்க சுயசித்தம் என்னும் களத்தில் நான் ஒரு நல்ல சகோதரனாக நடந்து கொண்டேன் அப்படிங்கிற உங்க தனிப்பட்ட அறத்தில் நீங்க வெற்றி பெற்று விட்டீர்கள். இதுவே இன்டெகிரிட்டி. அதாவது அந்த உறவின் மீது எனக்கு அன்பும் பொறுப்பும் இருக்கு, ஆனா அதனால வர்ற பொருளாதார லாபத்தின் மீதோ அல்லது மற்றவர்களின் நன்றியின் மீதோ எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. அப்படிதானே? மிகச்சரி. லாங் புத்தகத்துல இதற்காக ஒரு விளையாட்டு ஒப்புமே அவர் குறிப்பிடுகிறார் இல்லையா? ஒரு பந்து விளையாட்டு, அதாவது பால் கேம். ஆமா, பால் கேம் அனாலஜி. ஒரு பந்து விளையாட்டை பொறுத்தவரை அந்த பந்து ஒரு சாதாரண பொருள். அதை யாரிடம் இருக்கு அப்படிங்கிறது முக்கியமல்ல. ஆனா அந்த பந்தை வச்சு நாம எப்படி விளையாடுகிறோம், நமது கவனம், நமது திறன் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது அந்த விளையாட்டின் வெற்றி. மிகச்சரியான இணைப்பு. வாழ்க்கையில பணம், வெற்றி, புகழ், மற்றவர்களின் அங்கீகாரம் இதெல்லாம் அந்த பந்து மாதிரிதான். அவை இயற்கையிலே நல்லவையும் அல்ல, கெட்டவையும் அல்ல. அவற்றை நீங்க எப்படி கையாள்கிறீர்கள், உங்கள் அறநெறியை சமரசம் செய்யாமல் எப்படி செயல்படுகிறீர்கள் அப்படிங்கறதுல தான் உங்க உண்மையான வெற்றி இருக்கு. பந்து உங்களிடமே தங்கி விட்டதா என்பது வெற்றி அல்ல, நீங்க நேர்மையாக விளையாடினீர்களா என்பதுதான் வெற்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி, அன்றாட பிரச்சனைகளுக்கு இது சரியா வருது. ஆனா வாழ்வில் நடக்கும் மாபெரும் துயரங்களை எபிக்டெட்டஸ் எப்படி பார்க்கறார்? திடீரென்று வரும் விபத்துக்கள், பெரிய நோய்கள், தாங்க முடியாத இழப்புகள், இவற்றையெல்லாம் ஒரு மனிதன் எப்படி தன் சுயச்சித்தம் மூலம் எதிர்கொள்ள முடியும்? இந்த இடத்துல எபிக்டெட்டஸின் சிந்தனை ரொம்பவும் வித்தியாசமானது. அவர் கடவுளை அல்லது இயற்கையை ஒரு ஒலிம்பிக் பயிற்சியாளரோட ஒப்பிடுகிறார். ஒலிம்பிக் ட்ரெய்னரா? ஆமா. ஒரு ஒலிம்பிக் பயிற்சியாளர் என்ன செய்வார்? தன் மாணவன் மிக சிறந்த வீரன் ஆக வேண்டும் என்பதற்காக மிகவும் கடினமான, மூர்க்கமான ஒரு மல்யுத்த வீரனை அவனுக்கு எதிராக பயிற்சிக்கு அனுப்புவார். ஓ, அதாவது துன்பம்பளே ஒரு பயிற்சி மாதிரி சொல்றாரா? அதேதான். இந்த பிரபஞ்சம் உங்களை ஒரு வலிமையான மனிதராக மாற்றுவதற்காகவே கடினமான சூழ்நிலைகளை உங்களுக்கு அனுப்புகிறது என்கிறார். இத நாம இன்றைய காலத்தோடு பொருத்தி பார்த்தா அந்த மல்யுத்த வீரன் வேறு யாரும் அல்ல, நம்மை படுத்தி எடுக்கும் அந்த மோசமான மேலதிகாரி, திடீரென்று வரும் வேலையிழப்பு, இல்லனா நம்மை வாட்டும் ஒரு நோய். ஆமா. இவை எல்லாமே நம்மை அழிக்க வந்த அரக்கர்கள் அல்ல, நம்முடைய பொறுமையையும் மன வலிமையையும் பரிசோதிக்க பிரபஞ்சம் அனுப்பிய பயிற்சியாளர்கள் அப்படின்னு சொல்ல வரீங்களா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு மோசமான மேலதிகாரி உங்களை கோபப்படுத்தும் போதெல்லாம் உங்களுடைய பொறுமைக்கு அங்க பயிற்சி அளிக்கப்படுது.
ஒரு பிரச்சனை உங்களை தாக்கும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது அப்படின்னு புலம்புவதற்கு பதிலாக இந்த சூழ்நிலை என் சுய சித்தத்தை எப்படி பண்படுத்துகிறது அப்படின்னு நீங்க பார்க்க தொடங்கினால் எந்த ஒரு துன்பமும் ஒரு வாய்ப்பாக மாறிடும். இது கேட்பதற்கு எவ்வளவு எளிதாக இருந்தாலும் நடைமுறையில மனிதர்கள் தங்கள் உணர்ச்சிகளில் சிக்கிக்கொள்கிறார்களே. பெரிய அளவிலான போர்கள், அழிவுகள் எல்லாமே இந்த மனப்பதிவுகளை சரியாக கையாளாததால தானே வந்தது. உண்மைதான். இதற்காகத்தான் அந்த இதிகாசமான இலியட் பற்றி எபிக்டெட்டஸ் சொன்ன ஒரு கருத்து என்னை பிரமிக்க வச்சது. ஆமா, ஆயிரக்கணக்கான வீரர்கள் மடிந்த அந்த மாபெரும் ட்ராய் போரை பற்றி அவர் மிக சாதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்றாரு. இலியட் போர் என்பது வேற ஒன்றுமில்லை, சில மனிதர்கள் தங்களது மனப்பதிவுகளை, அதாவது இம்ப்ரெஷன்ஸ் தவறாக பயன்படுத்தியதால் வந்த விளைவுதான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மாபெரும் இதிகாசத்தையே ஒரு வரியில் சுருக்கிவிட்டார். இதை அவர் எப்படி விளக்குகிறார்? இப்ப அந்த போர் எப்படி தொடங்கியது? பாரிஸ் என்பவனுக்கு ஹெலன் மீது ஒரு ஆசை வந்தது. அது ஒரு மனப்பதிவு, ஒரு இம்ப்ரெஷன். ஆமா, அந்த ஆசையே அவர் தன் பகுத்தறிவால் தடுத்து நிறுத்தல. மறுபக்கம் மெனலாஸ் தன் மனைவி தன்னை விட்டுச் சென்றதை தன் வாழ்க்கையின் ஆகப்பெரிய இழப்பாக, தாங்க முடியாத அவமானமாக கருதினான். அது அவனது மனப்பதிவு. சரி. எபிக்டெட்டஸ் என்ன கேக்குறார்னா, மெனலாஸ் அந்த சூழ்நிலையை சற்று தள்ளி நின்று பார்த்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அது எப்படி? என் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு நபர் என்னை விட்டுச் சென்று விட்டார், இதில் என் சுயசித்தம் பாதிக்கப்படவில்லை அப்படின்னு அவன் தன்னாணயத்தை சரியாக சோதித்திருந்தால் அந்த போரே வந்திருக்காது. இலியட் மற்றும் ஒடிசி ஆகிய மாபெரும் இதிகாசங்களே உருவாகியிருக்காது. வாவ், இது நம்முடைய அன்றாட பிரச்சனைகளுக்கும் எவ்வளவு அழகா பொருந்தது. யாரோ ஒருவர் நம்ம விட்டு பிரியும்போது என் வாழ்க்கையே முடிஞ்சு விட்டது அப்படின்னு நாம நம்புவது நமது தவறான எடை போடுதல், நம்ம ஜட்ஜ்மெண்ட். கண்டிப்பா. அந்த நிகழ்வுக்கு நாம என்ன அர்த்தம் கொடுக்கறோம் அப்படிங்கறதுல தான் நம் மொத்த வலியும் அடங்கியிருக்கு, இல்லையா? ஆமா, உணர்ச்சிகள் என்பவை கோபமோ துக்கமோ வெளியிலிருந்து நமக்குள் திணிக்கப்படுவதில்லை. அந்த நிகழ்வுக்கு நாம கொடுக்கும் அர்த்தம்தான் நமக்குள் வலியை உருவாக்குது. ஒரு சம்பவம் நடக்கிறது, அது வெறுமனே ஒரு சம்பவம் மட்டுமே. அதற்கு நல்லது அல்லது கெட்டது அப்படிங்கிற முத்திரைய குத்துவது நாம் தான். அந்த முத்திரைய நாம சரியான தர்க்கத்தோட குத்த கற்றுக்கொண்டா எந்த ஒரு வெளிச்சூழ்நிலையும் நம்மை துயரத்தில் ஆழ்த்த முடியாது. உண்மைதான். ஒரு அடிமையாக பிறந்து உலகமே வியக்கும் சுதந்திரத்தின் இலக்கணமாக மாறிய அந்த மனிதரின் குரல் இன்றும் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா இன்றும் நாம் பல விஷயங்களுக்கு தெரியாமலேயே அடிமையாகத்தான் இருக்கோம். அதேதான். மற்றவர்களின் அங்கீகாரத்திற்கும் சமூக வலைத்தளங்களில் கிடைக்கும் லைக்குகளுக்கும் நாம வாங்கி குவிக்க நினைக்கும் பொருட்களுக்கும் நாம இன்னமும் அடிமைகளாகத்தான் இருக்கோம். அதிலிருந்து விடுபடுவதற்கான மனதிற்கான அந்த புல்லட் ப்ரூஃப் கவசத்தை தான் எபிக்டெட்டஸ் நமக்கு கொடுத்திருக்கார். மிகச்சரியான முடிமொழி. இப்போ இந்த உரையாடலின் இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. நீங்க இப்போது எதிர்கொண்டிருக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை தரும் அந்த பிரச்சனையை நினைத்து பாருங்க. எபிக்டெட்டஸ் சொல்வது போல் அது உங்களை அழிக்க வந்த ஒன்றல்ல, மாறாக உங்களை ஒரு மாபெரும் வெற்றியாளராக, ஒரு வலிமையான மனிதனாக மாற்றுவதற்காக பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பிய ஒரு மல்யுத்த பயிற்சியாளர் அப்படின்னு அந்த பிரச்சனையை நீங்க பார்த்தா உங்க மனதில் எப்படி மாறும் சிந்தித்து பாருங்க. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. நன்றி.